Hello students, welcome. நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படினா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லேர்ன் பண்ண போறோம். சோ ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவா இருந்ததுனா ப்ராப்ளம்ஸ் வொர்க் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளம்ஸ்க்கான ஃபார்முலாஸ் எழுதி போடுறேன். அந்த ஃபார்முலா நீங்க தரவா இருந்தீங்க அப்படினா ப்ராப்ளம்ஸ் வொர்க் அவுட் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன் எழுதி போடுறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேக்குறாங்க. So internal energy delta U that is equal to Q plus W. So work done on the system அப்படின்றதுனால plus W. இது first law of thermodynamics. அப்போ W is equal to minus P delta V ன்னு இருக்கு. W is equal to minus P delta V. அப்போ delta U is equal to Q minus P delta V. இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ற மாதிரி வரும். Problems. Delta U is equal to Q minus P delta V. சரிங்களா? இது வந்து internal energy base பண்ணி இருக்கக்கூடிய problems. So next enthalpy base பண்ணி இருக்கக்கூடிய problem. Enthalpy H is equal to U plus PV அப்படின்னு படிச்சிருப்பீங்க. H is equal to U plus PV. அப்ப delta H is equal to delta U plus P delta V. So இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ P delta V ன்னு இருக்கு. ஸோ PV is equal to nRT நமக்கு தெரியும். சரிங்களா? PV is equal to nRT ன்னு தெரியும். P delta V is equal to delta NGRT. Change in volume. Delta V அப்படின்னா change in volume, change in number of moles. அதுதான் delta NG. ஸோ இப்போ இந்த P delta Vக்கு பதிலாக delta NG RT யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ delta H is equal to delta U plus delta NG RT. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இருக்கும். Okay. Next, standard enthalpy. Standard enthalpy. Standard enthalpy of a reaction. Standard enthalpy of a reaction that is equal to summation of delta H naught or products minus summation of delta H naught or reactant. Okay. So in the formula use பண்ணி problems இருக்கு. சரிங்களா? Okay. Next, relationship between Cp and Cv இருக்கு. Relationship between Cp and Cv. ஸோ நான் எல்லாமே ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தான் நான் எழுதி போடுறேன். ஸோ இது நீங்கள் தரவாக இருக்கணும். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரொம்ப தரவாக இருக்கணும். சிபி மைனஸ் சிவி தட் இஸ் ஈக்குவல் டு என்ஆர். ஸோ இது ரெண்டுத்துக்கு உள்ள ரிலேஷன். சி அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி, சிபி அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவி ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்கு. டெல்டா யூ தட் இஸ் ஈக்குவல் டு என் சிவி T2 மைனஸ் T1. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த சாப்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க. டெல்டா ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு என் சிபி இன்டு T2 மைனஸ் T1. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் அடுத்தது. ஓகே. நெக்ஸ்ட் என்ட்ரோபி. என்ட்ரோபினா எஸ் தான் என்ட்ரோபி, மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு
q reversible by t இதுதான் ஃபார்முலா. இல்லை dq அப்படின்னு இருக்கலாம், dq. ஓகே இல்லையா? டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி அப்படின்னு கூட இருக்கும். q ஹீட்டு தான், என்தால்பியும் ஹீட்டை தான் ரிலேட் பண்ணுறதுனால நம்ம டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ப்ராப்ளம்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் என்ட்ராப்பியும் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் என்தால்பி எப்படி மெஷர் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் என்ட்ராப்பிக்கும் ஃபார்முலா இருக்குது. ரைட், இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் எ மிஷின் அப்படின்னு கேட்பாங்க. ஹீட்டா எஃபிஷியன்சி, ஹீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு T2 minus T1 by T2 into 100. பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா 100. இதில் T2 வந்து எப்பயுமே கிரேட்டர் தென்னாக இருக்கும் T1 விட. ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை நம்ம T2ன்னு எடுத்துக்கணும். ஸோ உங்கள் புக்கில் TH minus TC by THன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ப்ராப்ளம் தான், அதே ஃபார்முலா தான் இது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இருக்குது. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி G is equal to H minus TS. அப்போ delta G is equal to delta H minus T delta S. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது delta G is equal to delta G naught plus RT ln Q. ஸோ இதுவும் ஒரு ஃபார்முலா இருக்குது. Qன்றது ரியாக்ஷன் குவேஷன்ட், ரியாக்ஷன் குவேஷன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். லாட்டிஸ் எனர்ஜி கால்குலேட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை செப்பரேட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் லாட்டிஸ் எனர்ஜி பேஸ் பண்ணி. அது ஈஸி தான், பட் இம்பார்ட்டண்ட். ஸோ லாட்டிஸ் எனர்ஜி நான் இதில் உங்களுக்கு சொல்லலை, அது பார்ன் ஹேபர் சைக்கிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. சரிங்களா? இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் தரவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். தேங்க்யூ.